ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோன்னா, இன்றைக்கி ஒரு புதுவிதமான வீடியோ. இப்போ நம்ம வந்து எங்கே லோடு இறக்க வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே தான் லோடு இறக்க விட்டுருக்கோம். இது என்ன கம்பெனின்னா, சிமெண்ட் கட்டை, அதாவது வெயிட்லெஸ் சிமெண்ட் போடுவாங்கள்ல, அந்த ஃப்ரிக்ஸ், வெயிட்லெஸ் ஃப்ரிக்ஸு, அந்த இதுக்கு அந்த கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம் லோடு இருக்கிறதுக்கு. இது உள்ள நிறைய வேலை நடக்குது, நம்ம அதுக்குள்ளெல்லாம் போக வேண்டாம். சரி, நம்ம லைனை மட்டும் பார்ப்போம். இப்போ என்னத்துக்காக இந்த வீடியோனா, இந்த ஏரியா வந்து நான் உங்களுக்கு காட்டித்தரேன் பாருங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம வந்து இந்த ஏரியா இப்போ லைவாக பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கிராமம் தான். அந்த இடம் எங்கன்னா உடுப்பி பக்கத்தில் நெல்லிக்கரை. இது ஒரு நல்ல ஒரு கிராமம். எப்படின்னா ஒவ்வொரு வீடாக தான் அங்கங்கேயா இருக்குது. நம்ம மற்ற இடங்கள் மாதிரி நெருக்கமான வீடுகள் இல்லை. பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின இடத்துல ஒரு வீடு, அதுக்கடுத்து அந்த சைடு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிஸ்டன்ஸாக ஒரு வீடு. அவ்வளோ அமைதியான ஒரு இடம். பார்த்தீங்கன்னா அவ்வளோ கொல்ல மரம் நாங்கள் சொல்லுவோம். அதாவது அண்டி கேஷ் நெட்ருக்குல இங்கே வந்து எக்கச்சக்கமாக நிற்கிது, எக்கச்சக்கமாக. அந்த மதில் சோறு பார்த்தீங்கன்னா மண் வச்சு கட்டினது. இப்போல்லாம் முன்னாடி தான் எங்கள் ஊரில் இருந்தாங்க சின்ன வயசில். இப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு இதே கிடையாது. இன்றைக்கி வந்து நம்ம போகுடி வழியில் அந்த இடங்கள்லாம் நம்ம அப்படியே பார்க்குறோம். ஆசன் வந்து இந்த சக்கலேஸ்புரம் காடி ஏறி இறங்கினால அந்த இடத்துல வந்து நம்ம லேண்ட்ஸ்லைடு, அதை கூட நான் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லேண்ட்ஸ்லைடு ஆன இடத்துல என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெரிய அந்த வண்டி வரக்கூடிய வழியில் பெரிய பள்ளமாக தோண்டி அப்படி மேலே ஏறும். ரொம்ப கஷ்டப்பட்டு போச்சு வரும்போது. நேற்று நைட்டு தான் வந்து வீடியோ எடுக்க முடியல. எனக்கு போகும்போது முடிஞ்சா நான் வீடியோ எடுக்கிறேன். அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொரு வண்டியும் ஏற முடியாமல் க்ரௌனு உடஞ்சி கிடக்க வண்டி இருக்குது, கிராண்ட் சாப்பிட்டு கட்டான வண்டி இருக்குது, இல்லை கிளச் பிளேட் உடஞ்ச வண்டி இருக்குது. அந்த மாதிரி வண்டி ஏகப்பட்ட வண்டி பிரேக் டவுன். அன்றைக்கி நானும் என் வண்டி ஏதோ பண்ணிடும்னு தான் நினச்சேன். ஏதாவது ஆயிரும்னு நினச்சேன். எனக்கு ஒன்றும் ஆகலை. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மேலே ஏறிச்சு வந்துட்டோம். ஆனால் இன்னும் இந்த ரோடெல்லாம் கிளியர் ஆகுதுக்கு பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிரும். அதுக்கப்புறமா தான் அந்த சக்கலேஸ்புரம் காடி ஏறி இறங்க சூப்பராக இருக்கும். ஆனால் அதையும் அன்றைக்கி போகக்கூடிய வழியில் நம்ம கிளியராக பார்ப்போம். ஓகே, ஹாய் நண்பர்களே, லோடு இறக்கியாச்சு. வண்டி எடுத்துட்டு போகலாம் வெளியே. பயங்கர சூடு, எப்படி விசர்க்குதுன்னு பாருங்களா. நாங்கள் இது கொஞ்சம் இக்கட்டான இடம், வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். கட்டாகுமா ஆயிரும் கட்டாயிரும். ஓகே, கட்டாயிருச்சு. ஓகே ஓகே, டன். ஓகே, மைண்ட்ல இருந்து வெளியே எடுத்தாச்சு. இனி நம்ம வேலை விட்டுட்டு ரெசியூட வாங்கிட்டு அப்படியே கிளம்பட்டி தான். அப்போ இங்க உள்ள சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, எவ்வளவு அருமையான இடம் பாருங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கணும்னா, அதாவது சிட்டில இருக்கிறவங்க எல்லாம் வெளியே வராம சிட்டில இருக்கிறவங்க கொஞ்சம் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரேர் தான். இந்த வீடியோ மூலமா பார்க்கறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கான், அவங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல், இந்த பிளான்ட்காரங்களுக்கு ஹோட்டல். அதனால அங்க போய் நீங்க சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த பிளான்ட்காரங்களுமே அப்படி சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனா இவங்க காலையிலேயே சாப்பாடு வாங்கி தந்துட்டாங்க. மத்தியானமும் சாப்பாடு வர்றதுக்கு பைக்ல ஒரு ஆள் போய் வச்சு வாங்கி தரதுக்கு. நான் கொஞ்சம் நின்றுட்டு சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த இடத்த பாருங்களா எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாவுமே வெட்டுக்கல். இங்கெல்லாம் செங்கல் கிடையாது வீடு கட்டுறது. எல்லாமே மண்ணை வெட்டி, ரொம்ப கட்டியான மண்ணா இருக்கும். அந்த மண்ணை வெட்டி செங்கல் மாதிரி வெட்டி எடுப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ல அடுக்கி வச்சுட்டு பாருங்க ரோட்ல, அது வச்சுதான் வீடு கட்டுவாங்க இங்க. அந்த மாதிரி மண் இது, ரொம்ப கட்டி மண் ஃப்ரெண்ட்ல அடுக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இதுதான் வெட்டுக்கல், செங்கலுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெட்டுக்கல். இது வந்து இயற்கையாவே மண்ணை வெட்டி எடுக்கிறது. எந்த செங்கல் மாதிரி சுடலாம் மாட்டாங்க. ஓகே, பாத்தீங்கன்னா ஃபுல்லா இது மாதிரி தான். அவ்வளவு நல்ல அடர்த்தியான ஏரியா. இப்ப இதுல இருந்து மெயின் ரோடு வரைக்கும் இந்த மாதிரி ரொம்ப சின்ன ரோடு. மெயின் ரோட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 வண்டி போறது மாதிரி ஒரு ரோடு தான். போற ரோடுனா அங்க போகணும். அந்த ஆசன் ரோட்டுக்கு போய் சேரணும். அந்த இடத்துக்கு பேர் வந்து உப்பனங்காடி. இந்த இடத்தோட பேர் உப்பனங்காடி. அங்க அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு போற ரோடு. எல்லா பிளான்ட்லயுமே போனோம்னா லோடுலயும் இடம் போட்டுருவாங்க, பேமெண்ட் போட்டுருவாங்க. எம்டிலையும் பேமெண்ட் போடுவாங்க. இங்க பேமெண்ட் வசதி இல்லாதவங்க மேல வந்து லோடு இறக்கும் போது மேல சீல பாக்குறாங்க. மேலேயும் கீழே சீல் இருக்கான்னு பாக்குறாங்க. லோட கம்ப்ளீட்டா இறக்கிட்டு அப்புறம் மேல டம்மியை தொட்டு பாக்குறாங்க, உள்ள சிமெண்ட் இருக்காங்க. அதான் அவங்களோட பேமெண்ட். அப்புறம் லோடு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி சீல் வச்சு தந்துடுறாங்க. பாவம், வேற வழி கிடையாது. ஒரு பேமெண்ட் வசதி கூட இந்த ஏரியால இல்ல. அவ்வளவுக்கு பயங்கரமான ஒரு ஒரு கிராமம் மாதிரி இது. பாத்தீங்களா, அங்கங்கேயா ஒரு வீடு தான் இருக்கும். எல்லாமே பழைய காலத்து வீடு மாதிரி. கேரளால வந்து நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது எப்படி இருந்தது பழைய வீடுகள். அந்த மேல ஓடு போட்டு, இல்லைன்னா அது மாதிரி இந்த தார் சீட்டு மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி போட்ட வீடு தான் இங்கேயே இருக்கும். ஆஸ்திகா சீட்டு இது மாதிரி போட்டிருப்பாங்க. புது வீடெல்லாம் இங்க ரொம்ப பாக்குறதே இல்லை, பார்க்கவே முடியல.
அதுல தண்ணி இல்ல. இதுல என்ன மரம் நிக்குன்னா பலா மரம் நிக்குது, அப்புறம் ரப்பர் நிக்குது, காப்பி மரம் நிக்குது, தேக்கு. கேரளா ஸ்டைல் அப்படியே இருக்கு. பழைய காலத்துக்கு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேரளா எப்படி இருந்ததோ அப்படியே இப்போ இங்க அப்படியே இருக்கு. டெவலப்லாம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா என்ன சொல்லலாம், ஒரு மற்ற இடங்களோட இப்ப நாகர்கோவிலே நீங்க பாத்துக்கலாம். நாகர்கோவில்ல வந்து கிட்டத்தட்ட 10-20 வருஷத்துக்கு முன்னா முன்னாடியே இருக்கு, பின்னாடி இருக்கு. சாரி, என்ன ரொம்ப டெவலப் ஆகாத மாதிரி இருக்குது ஏரியா. நான் பார்க்க இந்த இடங்கள் வரும்போது சின்ன சின்ன வயசுல இருக்க அந்த ஞாபகங்கள் தான் அப்படியே வருது. இப்போ உள்ள பசங்க எல்லாம், இப்போ உள்ள குழந்தைங்க எல்லாம் அந்த மாதிரி இடங்கள் வந்து பாத்துக்க மாட்டாங்க நாகர்கோவில்ல. இந்த வீடியோ மூலமா பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பழைய காலங்கள்ல இப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு. சாப்பாடு இங்கயா? சாப்பாடு அங்க கூட்டு போறாங்களா? இந்த ஹோட்டல்ல தான் காலைல சாப்பாடு வாங்கி தந்தாங்க. நண்பர்களே, கிளம்புறோம். சாப்பிட்டாச்சு. பாவம் வந்து சாப்பாடு வாங்கி தந்துட்டு போறாரு. ஆனா அந்த கிராமமான இடம் அப்படின்னு சொன்னது எப்படி இருக்குன்னா, ஒரு உதாரணத்துக்கு இப்ப சாப்பிட்ட சாப்பாடு கூட வெறும் 60 ரூபாய் தான். என்னன்னா கேரளா ஸ்டைல்லே தான் இருக்கு சாப்பாடு. அந்த பெரிய அரிசி, மீன் குழம்பு, ஒரு மீன் ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, சிக்கன் ஃப்ரை ஒரு பீஸ், இவ்வளவு சாப்பிட்டுருக்கேன். 60 ரூபாய் தான். நம்ப முடியுதா எவ்வளவு லாபமா இருக்கு? ஆனா பரவாயில்ல, நல்ல சேலரி எல்லாம் அங்க இருந்தாச்சுன்னா பெரிய ஆளாயிரம் போகுது. ஆனா பெரிய வீடுகள் எதுவும் இல்ல, எல்லாம் பழைய காலத்து வீடா தான் இருக்கு. பரவாயில்ல, ஏரியா நல்லா இருக்கு. இதான் இங்க உள்ள மெயின் ரோடு. மக்களே பாருங்க, டபுள் ரோடு இல்ல, சிங்கிள் ரோடு. இது ஒரு வண்டி போவதுக்கும் வரதுக்கும் கரெக்டா இருக்கும். பாருங்க, நீ ஒரு ஊருக்குள்ள எல்லாம் போவோம், நம்ம ட்ரெய்லர் கரெக்டா தான் கட் ஆகும். ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். வாங்க பாக்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. நேரா தெரியறது ஒரு சின்ன ஒரு மேடு. இந்த மாதிரி மேடுல வந்து நம்ம ரோட வச்சு இழுக்கும் போது அப்படியே ரொம்ப கஷ்டப்படும், அப்படியே திணறும். அந்த மாதிரி மேடு பார்த்தா சின்னதா தெரியுது பாருங்க, அப்படியே வந்து அப்படி குத்துற ஏறுது. இந்த மாதிரி இடத்துல நின்றுட்டுலாம் வண்டி கொண்டு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். எம்டி நமக்கு கார் மாதிரி சருன்னு போயிடும், அதனால பிரச்சனை இல்லை. இதுல என்ன பிரச்சனைனா, அங்கிருந்து வரும்போது ஃபுல்லாவுமே மேடு, லோடு கொண்டு வரும்போது ஃபுல்லா மேடு. ஆனா நம்ம ரிட்டர்ன் போறோம், இறக்கம் ஃபுல்லா. ஆனா லோடுல இறக்கத்துல போயிட்டு எம்டில ஏற்றத்துல போனா கூட நல்லா மைலேஜ் வரும். இது அதுக்கு நேரம் ஆப்போசிட்டா இருக்கு. எப்படிதான் மைலேஜ் வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். கொஞ்சம் இடம் தான் ரோடு இப்படி இருக்கும், அப்புறம் ரோடு நல்லா போட்டுருக்காங்க, நல்லா இருக்கும் ரோடு. ஒரு ஊர் ஒண்ணு வரும், அந்த ஊர் தாண்டினதுக்கு அப்புறமா ரோடு சூப்பரா இருக்கும். அந்த ஊர் மட்டும்தான் கொஞ்சம் சிரமம், அது வரை ரோடு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும். பாருங்களா, அங்க பக்கம் அக்கம் பக்கங்கள்ல மரங்கள், எவ்வளவு அழகான மரங்கள்லாம் வச்சிருக்காங்க. ரைட் சைடுல ஃபுல்லாவுமே கமுக்கு தோட்டாங்க. மழை வீடு தான், மெயின்டெனன்ஸ் மழை வீடு தான். இந்த மாடல்ல இப்ப யாரு வீடு கட்டுறாங்க? இந்த ரோடு பார்க்கும்போது எப்படின்னா, கோட்டையும் அந்த சைட்ல வந்து ஒரு மாதிரி வண்டியாங்க நிறைய வரும். அங்க வண்டி இல்லை, இந்த ரோடு வந்து அப்படியே வளைஞ்சு நெளிச்சு மேல ஏறி இறங்கி போறது பார்த்தா அந்த அந்த மாதிரி இருக்கு. அந்த கோட்டையும் 10 நிமிஷம் சைட்ல வண்டி ஓட்டுற மாதிரி. பாருங்க, இவ்வளவு பெரிய ரோடு போட்டு வண்டிகள் எவ்வளவுதான் போகுது. இப்போவாச்சும் ஒரு வாட்டி தான் வண்டி வருது. ஆஹா, இறக்கத்தை பாருங்க. உப்பலங்காடி 11 கிலோமீட்டர் தாங்க இருக்கு, பக்கத்தில் வந்துட்டோம். நண்பர்களே, கோபுரம் வந்து சார்ஜர் தீர்ந்து போச்சு. சார்ஜர் போட்டிருக்கேன், சார்ஜர் போட்டு ஆன் பண்ண ஆன் ஆகலை. அதனால் மொபைலில் எடுக்கிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் சேக் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ இடத்த வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம நேராக
30 கிலோமீட்டர் இருக்குது, 35 கிலோமீட்டர் இருக்குது. இதுக்கு உப்பனங்காடிக்கு, அதாவது உப்பனங்காடி எங்கே இருக்குன்னா மங்களூர் டு ஆசன் ரோடு இருக்குது. அந்த ரோட்டில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னொரு 35 கிலோமீட்டரும் அந்த ரோடு இப்படி தான் இருக்கும். நம்ம ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ கேரளா, அதெல்லாம் கன்னியாகுமரி மாவட்டம் கூட எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த ரோடு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறமா அந்த ரோட்டில் போயிட்டு எப்படியும் பகலில் வந்து ஆசன் சக்லேஸ்புரா காடு கிராஸ் பண்ணுவேன். அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிறைய இடத்துல ரோடு கிளியராக போட்டாங்க, சூப்பராக இருக்குது. கொஞ்சம் மேடான இடத்தெல்லாம் தட்டி நிரப்பாகவும் அப்படி கொஞ்சம் நல்லா அந்த ஹேர்பின் பண்ணிட்டு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் பெருசாக ஹேர்பின் இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சி போடுறது மாதிரிலாம் நல்லா போட்டிருக்காங்க. ஆனால் இந்த லேண்ட்ஸ்லைடு இந்த இடம் மட்டும்தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய வண்டி கொஞ்சம் பழைய வண்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் வரணும். 98 இதே ரோட்டில் நான் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி வந்திருக்கேன் பெங்களூர்லேருந்து மங்களூருக்கு. அப்போ வந்து பெங்களூரில் வேலை பார்த்துட்டு அப்படியே எங்களை வந்து சிமோகாவுக்கு மாற்றினாங்க. அப்போ பெங்களூர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டு அங்கேருந்து சிமோகாவுக்கு மாறி போனோம். அப்போ இந்த ஆசன் வழியாக தான் வந்திருக்கு. அப்போ தெரியாது, நைட்டு தூங்கிட்டோம். அப்போ வந்து எல்லாமே சிங்கிள் ரோடாக இருக்குமா. ஆனால் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாட்களில் அந்த 98லலாம் பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ரோடு நல்லாவே இருக்காது. 1 கிலோமீட்டருக்கு முன்னாடி அந்த சில பஸ்ஸு போச்சுன்னா இங்கே சவுண்ட் கேட்போம், கடை அந்த மாதிரி தான் இருந்த ரோடெல்லாம். ஐயோ அந்த சவுண்ட்லேருந்து தூங்கணும். அந்த ஹீல்ஸ் ஏறி இறங்குறதெல்லாம் நமக்கு தெரியலை. அந்த இடத்துல ஹீல்ஸ் வரும்னு தெரியாது. பொதுவாகவே மலை பிரயாணம்லாம் சின்ன வயசுலேருந்தே நான் ரொம்ப விரும்பி பிரயாணம் பண்ணுவேன். ஆனால் அப்போவே அது ஹீல்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சது நான் நைட்டு தூங்காமல் இருந்து பார்த்துருப்பேன். அதுக்கப்புறம் போய் நம்ம டிரைவராக மாதிரி இந்த ட்ரெய்லர் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு 3 வருஷம் தான், 3 வருஷத்தில் தான் இந்த ரூட்டுக்கே வந்திருக்கோம். ஆமாம், அப்போவே கொஞ்சம் ரோடுகளெல்லாம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்லணும், கேரளா ஆர்டர் எடுத்து ஓடிட்டு இருக்கும்போது வந்து உங்களுக்கு பல்கர் வந்து நிறைய வண்டி ஓடிச்சு. எங்கே பார்த்தாலும் பல்கர் போயிட்டு இருக்கோம், வந்துட்டு இருக்கோம். எந்த ஹோட்டலில் பார்த்தாலும் ஏதாவது பல்கர்கள் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க லாரியில். ஆனால் நேற்று நைட்டு வரும்போது பல்கரே பார்க்கல. மொத்தமே 3 பல்கர் பார்த்துருக்கேன். அந்த ஆசன்லேருந்து கிட்டத்தட்ட இந்த உப்பனங்காடி வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். ஆமாம், 120 கிலோமீட்டர் இருக்கும். அந்த 120 கிலோமீட்டர்லேயுமே நான் பார்த்தது 3 பல்கர் தான். கேரளாவில் ரோடெல்லாம் எது நெருங்கிச்சு. ரோடுகள் சிமெண்ட் ரோடு பெரிய அளவில் போகலை, ஏதாவது ரெடிமிக்ஸுக்கு அந்த மாதிரி தான் போகுது. அப்பப்போ தான் போகும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது இந்த சக்லேஸ்வரா ரோடு வேலை நடக்கு. பல்கர் கொஞ்சம் ட்ரெய்லர்லாம் ரொம்ப சிரமப்படும். நேற்றே பார்த்துட்டேன். பஸ்ஸுக்காரன் பண்ற அக்யூலியத்தை பத்திலாம் ஐயோ ஐயோ. அருமையான ஒரு பாருங்க. அப்படியே ஸ்ட்ரீட் லைட் தான் ஜம்முன்னு வச்சிருக்கேன். நைட் வரும் வரும்போது ஒரு லைட் எரியல இதுல. எரிஞ்சா நல்லா இருக்கும். அது ஏதாவது நல்ல நாட்கள்லயோ ஏதாவது பண்டிகை நாட்கள்ல யாராவது வந்தாலும் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நைட் ஒரு லைட் கூட எரியல. இதுதான் இங்க உள்ள சிட்டி. இடம் வந்து கார்கள் இருக்கு. சின்ன ரோடுங்கிறதுனால ரோட்லயே பார்க் பண்ணிருக்காங்க கார் எல்லாம். அதனால அங்கிருந்து வரக்கூடிய வண்டிக்கு வந்து போக முடியல. பைக்கு ரைட் சைடு கார். ஓகே, ரைட்ல போனோம். போலாமா இல்லைன்னு தெரியல. போலாமா இருக்கும். வண்டிகள் நிறைய நிக்குது. பாவம், போலீஸ்கார் ஓடுறாரு, வேற வழி இல்ல. அங்க ஒரு ஸ்விஃப்ட் கார் குறுக்க நிக்குது, வண்டிகள் போக முடியல. இப்ப இங்க டிராபிக் ஆயிரும் பதில. இதுதான் இங்க சிட்டி. எவ்வளவு சின்ன ஒரு சின்ன ரோடா இருக்கு பாத்தீங்க. சின்ன ரோடு, சின்ன ஒரு ஏரியா தான். பஸ் வர்றது பாருங்க எப்படி வராங்க. ரைட்ல கட் பண்ண போறாங்க. எப்படி கட் ஆகும்? ஒரு செகண்ட் அதுல நின்று தான் வந்தேன். ஆல்ரெடி இங்க ஃபுல்லா ஜாம் ஆகிட்டு இருக்கு. இங்கெல்லாம் எப்படிதான் வண்டி ஓட்டவும் போல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட் பண்றாரு.
இங்க இப்படிதான் சமாளிக்கிறாங்க போலீஸ்காரங்க. பாவம். ஓகே சொல்றாரு. உப்பனங்காடியில 3.5 கிலோமீட்டர் கண்டிப்பா. அப்படியே உப்பனங்காடி வர போயிடலாம். எடுத்துரும். முன்னாடியே வந்துட்டு இருக்க, முன்னாடி போக மாட்டேன்றான். போண்டே இருக்காரு ஆசாமி. அதான் சொன்னது கவனிக்கல போல. எங்க ஊர்ல வந்து முந்தானத்து காலையில வண்டி எடுத்து அனந்தபூர்ல போய் லோடு ஏற்றி நைட்டு 8 மணிக்கு, முந்தானத்து நைட்டு 8 மணிக்கே வண்டி கிளம்பி நைட்டோட நைட்டா இங்க வந்துட்டேன். சிராக்கு வந்துட்டேன். காலையில எல்லாம் சிராக்கு வந்துட்டேன். சிரால வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ரொம்ப இல்ல, ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். காலை கடனை முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புனேன். வெயில்ல வண்டி ஓட்ட முடியல. பாத்தீங்கன்னா திருச்சூர்ல வந்து வண்டி நிறுத்திட்டேன். அங்க ஒரு 2 மணி நேரம், 2 3 மணி நேரம் அப்படின்னா அன்னைக்கு பகல் பொழுதும் போயிடுச்சு. அப்புறமா எல்லாம் தூங்கிட்டு நைட்டு நைட்டு ஒரு 9:30 வண்டி எடுத்தேன் திருச்சூர்ல இருந்து. கரெக்டா அந்த ஸ்பாட்டுக்கு காலையில 6 மணிக்கு வந்து சேர்ந்தேன். அவரு அர்ஜென்ட் லோடு, சீக்கிரம் வந்துருங்க ஃபோன் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரு 5 தடவை பாட்டி வரணும்ல. வர்றதுக்கு முன்னாடியே ஒரு டயர் ஆசன் சக்லேஸ்வரா காட்டுல ஒரு டயர் புஷ்ன்னு பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் கடை எங்கேயுமே இல்லை. அப்படியே பஞ்சரோட மெல்ல உருட்டிட்டு வந்துட்டேன். வேற வழியே கிடையாது. இது வேற அர்ஜென்ட் பார்த்து அர்ஜென்ட் அர்ஜென்ட் அர்ஜென்ட்னு அர்ஜென்ட் பண்றாங்க. என்ன பண்றது, வந்துதான் ஆகணும். நம்ம ட்ரெய்லர் தான், அதனால அப்படியே மெல்ல வந்துடலாம். ஜீப்ல பஞ்சர் ஆயிட்டுனா பஞ்சர் ஒட்டாம வர முடியாது. அதனால மெல்ல பாத்தி வந்து இறக்கிட்டேன். எப்படி வந்து டியூப் போயிருக்கும், ஏதோ போல்ட்டு தான் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். அதான் டயர் கொஞ்சம் பழைய டயர் தான். நடுசுல எல்லாம் கொஞ்சம் அங்கங்கேயா அந்த கண்டி எழுதி உள்ள கம்பி தெரிஞ்சிட்டு இருந்து, அது கூட ஒரு போயிருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்தேன் தெரியல. பஞ்சரோட தான் இருக்கு. எம்டில போயிட்டு இருக்கேன். போற வழியில பஞ்சர் நமக்கு தெரிஞ்ச பஞ்சர் கூட இருக்கு. பதிவு அங்கதான் ஒட்டுவேன் கேரளா ஓட்டும் போது. அப்படியே போய் கிளச்சி பார்த்துட்டு ஏதாவது டயர்ல இப்போ இந்த பிரச்சனை போட்டு இதுதான் நண்பருக்கு என்ன சொன்ன இறக்கம். அது வீடியோல எப்படி தெரியும் தெரியல. அப்படியே லாரி தலைவுக்கு இறங்குற மாதிரி தான் இறங்குது. பேட்ல ஏறும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆயிடுச்சு. ஏன்னா சீக்கிரமே தான் வந்து மேலே வரைக்கும் அவர் இதெல்லாம் மூச்சு வாங்கிடுச்சு. இந்த கார் ஒரு இடத்துல எல்லாம் ரொம்ப தேங்கிதான் ஆயிடுச்சு மேல. அவ்வளவுதான், வந்தாச்சு. உப்பனங்காடி வந்தாச்சு. ஏதோ நேரம் தெரியுது அந்த ஜங்ஷன் தான். பாலம் தாண்டோன்னு கிராசிங் ரோடு. லெஃப்ட்ல கட் பண்ணா ஒரே ரோடு சக்தி ஆசன். ரைட்ல போனா மங்களூர். இங்க வந்து வருஷத்துல எல்லா நாளும் இந்த ஆத்துல தண்ணி போகும். இந்த ஆத்துல வேற முதல்ல இருக்குன்றாங்க. எனக்கு தெரியாது. நாங்க இந்த ஆத்துல தான் அங்க அந்த காடு இறங்குற இடத்துல குளிப்பேன். காலையில் 5 மணிக்கெல்லாம் போய் குளிச்சிருக்கேன். ஆனா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, லோக்கல் மக்கள் யாருமே குளிக்க வர மாட்டாங்க. நிறைய ஹோட்டல்கள் அந்த மாதிரிலாம் இருக்கு, கடைகள் இருக்கு. யாருமே அங்க குளிக்க வர மாட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட், ஒரு டீ கடையில ரெகுலரா நம்ம டீ குடிப்போம். வரும்போதும் போகும்போது அங்க நின்றுட்டு தான் போவோம். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், இந்த லோக்கல் மக்கள் யாருமே குளிக்க மாட்டேங்கிறாங்க என்ன அப்படின்னா, இல்ல குளிப்பாங்களே அப்படின்னாரு. என்கிட்ட சொல்லல சரியா. என்ன இங்க என்னென்ன மிருகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டேன். மிருகம் வந்து இருக்கு, எல்லா மிருகமும் இருக்கு. சிங்கம் மட்டும் தான் கிடையாது, மீதி எல்லா மிருகமும் இருக்கு அப்படின்னாரு. அதெல்லாம் எப்பவும் பார்க்க முடியாது. எப்பமாவது ஒருக்கா வரும், அப்படி போயிடும்.
அப்படின்னு சொன்னாரு. இதுக்கு முன்னாடி எல்லாம் புலி எல்லாம் வந்து கடிச்சு நிறைய பேர் இறந்துருக்காங்களாம். இப்போ எல்லாம் முன்னாடி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி அந்த மாதிரிலாம் சொன்னாரு. யானை அடிக்கடி வரும்னாரு ஹாசன்ல, இந்த சக்லேஸ்வர காட்டுல. அப்புறம் நான் அப்புறம் கேட்டேன், "என்ன குளிக்க மாட்டேங்கிறாங்களே மக்கள் என்னன்னு கேட்டா, அப்படின்னு சொன்னாரு, இது வந்து முதல்ல வரும். ஆனா இப்போ கொஞ்ச நாளாவே அந்த இது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதுக்கு முன்னாடி எல்லாம் முதல்ல வந்திருக்கு அப்படின்னாரு அந்த ஆத்துல. அது வந்து எனக்கு உமரி என்னடா ராத்திரி அந்த டைம்ல எல்லாம் ராத்திரி காலையில எல்லாம் வந்து குளிச்சிருக்கோமே தனியா. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு பயமே வந்துச்சு. அப்புறம் அந்த அன்னில இருந்து அந்த ஆத்துல குளிக்கல இது வரைக்கும். அதுக்கப்புறம் கேரளாவும் நம்ம ரொம்ப ஓடல. ஆனா இப்ப எல்லாம் முதல்ல வர்றது மாதிரி சொல்லல. வரல இப்ப யாரும் பார்த்தது மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னாரு. உயிர் சேதம் ஆயிருக்கா அப்படின்னு தான் கேட்டேன். யாரையும் கடிச்சிருக்கா அந்த மாதிரி கடிச்சிருக்கு, ஆனா உயிர் சேதம் ஆனது இல்லை அப்படின்னு சொன்னாரு. தெரியல எந்த அளவுக்கு உண்மை வந்துருக்கே தெரியல. அவர் சொன்னதான் நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் யாராவது புதுசா வந்து இன்னொரு ஆசை சைட்ல வரும்போது நிறைய ஒரு ஆத்துல இறங்கி குளிக்கிறாங்க பார்த்துருக்கேன். கூட்டமா போய் குளிங்க, தனியா எல்லாம் யாரும் குளிக்காதீங்க. ஓகே, நம்ம வந்துட்டோம், மெயின் ரோடு பிடிச்சிட்டோம். இதான் சொல்ல போற ரோடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இனி வந்து ரெகுலரா வரக்கூடிய ரூட்டு தான். இதுலயும் கொஞ்சம் வேலைகள் நடந்தது. இது வந்து நம்ம எப்படி வருவோம் முன்னாடி இப்படி வந்து நேரா போவோம். பழைய ரோடு நேரா இருந்துச்சு. அந்த நேரா சைடுல ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி போட்டுட்டு, இல்ல ஒன் சைடு ரோடு முடிச்சுட்டாங்க, ரைட் சர்வீஸ். இந்த சைடு ரோடு போடுறதுக்குலாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பரவாயில்ல, ஃபாஸ்டாக தான் நல்லா இருக்குது ஏரியாலாம். ஒரு 7 மாசம் கழிச்சு வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. நண்பர்களே, நம்ம இப்போ வந்து இந்த சக்லேஸ்வரா ஹில்ஸ் ஏற போறோம். பக்கத்துல வந்தாச்சு. கரெக்டாக என்ன 1 கிலோமீட்டர் இங்க இருந்து பார்ப்போம்னா நல்லா இருக்கும். ஏன்னா மணி 2:45 ஆச்சு. மேல போனாலும் எப்படி இருட்டிடும், எப்படி வருதுன்னு தெரியல, பார்க்கலாம். வெளிச்சம் தெரியற வரைக்கும் வீடியோ எடுப்போம். அந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு புரியும். டீசல் போட போன இடத்துல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரமே கிளம்பிருக்கலாம். நம்ம வந்து சக்லேஸ்வரா ஹில்ஸ் ஏற போறோம். இப்பதான் தொடங்குது. பெங்களூருக்கு 287 கிலோமீட்டர் நம்ம பெங்களூர் வழி போறது இல்ல. ஓகே, இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுது ஹில்ஸ். எப்பவுமே ரெகுலரா வந்தேன்னா இந்த இடத்துலதான் நின்று டீ குடிச்சிட்டு, இது பக்கத்துல தான் இப்ப ஆறு இருக்கு. சென்னையில முதல்ல இங்கதான் அந்த ஆறு இருக்கு. அந்த ரைட் சைட்ல இருக்கு. அங்கதான் நின்று குடிச்சிட்டு போவோம். நம்ம அந்த இருக்க போறது இல்லை, டைம் இல்லை. ஏன்னா இருட்டிடும். மேலே போயிடுச்சுன்னா எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுல வேற பூட்டி தான் இருக்கு. இந்த ஆறு தான் குளிக்கிறது. இந்த பாலம் வருது இல்ல, இது கீழே ரைட் சைடு பாத்தீங்கன்னா குளிக்க இடம் இருக்கு. ஆல்ரெடி மக்கள் குளிச்சுட்டு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆமா, குளிச்சுட்டு தான் இருக்காங்க. யாரோ துணியெல்லாம் துவச்சி வச்சிருக்காங்க. தண்ணி கம்மியா தான் இருக்கு. இங்க இருந்தே ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆனா என்ன, ஒரு 30 கிலோமீட்டர் வந்து ஒரு ரோடு நல்லா இருக்கும். அதுக்கப்புறமா தான் அங்க வேலை நடக்கிற இடம், இந்த லேண்ட்ஸ்லைட் ஆன இடம். ஆனா அதுக்கு முன்னாடி இருட்டிடும் நினைக்கிறேன் அங்க போகுதுல. பார்க்கலாம். அதாவது சின்ன வெளிச்சமாக தெரியும், அந்த வெளிச்சத்துல பாருங்க. ஓகே, வண்டி சைடுல நின்றுட்டு ரோட்ல எடுக்கும்போது பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்துட்டு எடுக்கணும். லைசன்ஸ் கொடுக்கும் போதே கையை போட்டு சிக்னல் காட்ட சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அந்த முட்டாள் எடுக்குது பார்த்தீங்களா. நம்ம இந்த ஏற்றும் போது கிளியர் வாங்காம ஏறலாமே கொஞ்சம் இழுத்து வருவோம். அதுலயும் ஒருத்தர் ஓட்டாக் பண்ணாம பாருங்க. ரோட்டை விட்டு கீழே இறங்கி வரான் ஓட்டாக் பண்ணதுக்கு. அவ்வளவு அவசரம். கிளைமேட் நல்லா இருக்கு. அப்படியே சூடு மாறிட்டு, அப்படியே சூடு மாறி வருது வெளியே. அப்படியே குந்த காத்து தான் அடிக்குது. இதுதான் ஊரு. இந்த ஊருக்கு பேர் சொன்னா சிரிப்பீங்க. இந்த ஊருக்கு பேர் வந்து குண்டி. கூ கிடையாது, கு கு குண்டி. நினைக்கிறோம் பாருங்க, நடு ரோட்ல கிராஸ் நிறுத்திருக்க பாருங்க. இந்த மாதிரி ஏத்தங்கள்ல கொஞ்சம் வண்டி ஃப்ரீயா விட்டாதான் அப்படியே ஏறும். அது மெல்லவே ஏற்றிட்டு கியர் வாங்கிட்டே இருக்கும்.
பாருங்க, ஒரு வண்டி நம்மள ஓட்டா பண்ணுது. அந்த வண்டியில எவ்வளவு ஜாலியா இருக்காங்க பாருங்களா. இந்த பாருங்க. இது ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட் தான், நல்ல என்ஜாய்மெண்ட் தான்ல. ஆ, ஆ, ஆ. சவுண்டு கொடுத்து என்னன்னு தெரியுது. நண்பர்களே இருட்டிட்டு வெளியே எப்படி இருக்குன்னு தெரியல. பார்க்கலாம் நைட்டு. இன்ஸ்டா 360 முதல்ல இரவு நேர வீடியோ பிடிக்கிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுதான் தெரியும், ஆனா ரொம்ப கிளியரா தெரியுமாங்கிறது தெரியல. வந்துட்டோம். அந்த சக்லேஸ்புரா காடு வந்து ரோடு நடக்கிற பக்கத்துல வந்துட்டோம். அது எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னா, இப்போ ஒரு மேடு ஏறும், அப்படி ஏறி இறங்குற இடத்துல ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கொஞ்சம் கீழே தான் டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. இதெல்லாம் வண்டி மேலே ஏறணும்னா ரொம்ப கஷ்டம். அப்படியே வந்து திணறும். ஆப்போசிட்ல வண்டி வந்துச்சுன்னா வண்டி போகுது கூட இடம் கிடையாது. இதுக்கு இதுக்கெல்லாம் படிச்சுதான் யாரும் இந்த சைட்ல லோடு ஏற்ற மாட்டேன்றாங்க. மங்களூரு, ஹாசன், காசரகோடுலாம் இதுக்கு மடிச்சுதான் யாரும் லோடு ஏற்றுறது இல்லை. அதனாலதான் தெரியுது இல்லை, பல்கர் லைன் பல்கர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு இந்த லைன். இதுல லாரி லாரி வரதே குறவு தான். இந்த ரோடெல்லாம் போட்டாதான் லாரிகள் வரும். இதான் லேண்ட்ஸ்லைடான இடம் லெஃப்ட்ல பாத்தீங்களா, ரோடு வேலை. அந்த சைடு தான் வண்டி போயிட்டு இருந்து அந்த ரோட கிளியர் பண்றாங்க, ஹைட்டு ஏத்துறாங்க. இதெல்லாம் பாருங்க, இந்த மாதிரி இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். வண்டி மேலே ஏறுறது. பாருங்க, ஒரு வண்டி பிரேக் டவுன் நிக்குது ரைட்ல. முடியும். கேஸ் வண்டி தான் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. நேரத்துல நான் வரும்போது 3 வண்டி இந்த இடத்துல இருந்தது. இதான் கீழே ரயில்வே போலாம். இது எப்படி தெரியும் தான் எனக்கு தெரியல. இதுக்கு நேர் கீழே வந்து ரயில்வே போலாம். இதுல பாருங்க, ஒரு காரும் ஒரு லாரியும் வருது. 2 லாரி வந்துச்சுன்னா லோடு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படும். இந்த ரயில்வே பாலம் ரைட் சைட்ல தான் வந்து ஒரு லாரி விழுந்துருச்சு. லேண்ட்ஸ்லைடு நடந்த அன்னைக்கு மண் வந்து அடிச்சுட்டு போயிட்டு. இந்த இடத்த அப்படி கொஞ்சம் கிளியர் பண்றாங்க. ஹைட்டு, அதாவது ஹைட்டு ரொம்ப மேடா இருந்ததுல அங்க இருந்து ஸ்லோப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்றாங்க. நல்ல ஒரு மேடு, பயங்கரமான மேடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாக்குறவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டிடுங்க. ஓகே, பாய்.